வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவமா இல்லை அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவமா, உண்மையிலே வந்து வித்தியாசமான ஒரு சம்பவமா அப்படின்னு தெரியல. ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி பல பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு தெம்பு வரும். அதாவது வந்து கல்வியை வந்து கற்றுக் கொடுப்பதற்காக பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அனுப்புகிறோம். கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கையிலே நம்ம விளங்க மாட்டக்கூடிய ஒரு சூழலை தான் வந்து இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆசிரியர் எவ்வாறு வந்து சுதந்திரமாக செயல்படுவார்கள்? அவங்க ஒழுங்காக செயல்பட்டால் தான் வந்து நம்ம குழந்தைகள் வந்து ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த உலகத்தில் இருக்கோம். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கக்கூடிய சமயத்தில் 1975 80 வந்து எனக்கெல்லாம் வந்து வாழைப்பழம் அப்படிங்கிறது வரவே வராது. எங்கள் கிராமத்தில், ஜவாதுபட்டி புதூர் கிராமத்தில் ஒரு குட்டு வாத்தியார் போட்டு இருப்பார். வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எனக்கு ஒரு வாரம் தண்டனை கொடுத்தார். நான் என் வாயில் வந்து வாழைப்பழம்னு தான் வரும், வாழைப்பழம் வரவே வர. இன்னைக்கு பாருங்கள், நான் வாழைப்பழம் நல்லா தான் சொல்கிறேன். அதுக்கு அந்த ஆசிரியர் தான் காரணம். வந்து குட்டு வாத்தியார் போட்டு ஒரு குட்டு வச்சாருன்னா 1.5 அடி கீழே இறங்கணும். அப்புறம் வந்து வெயிலில் நிற்க வைப்பாங்க. இதெல்லாம் வந்து தண்டனைகள் அல்ல, நாம் திருந்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து இன்று கொடுக்கப்படுவதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், அன்னைக்கு கூட ஒரு சம்பவம், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம். மது அருந்தி விட்டு மாணவன் வந்து உள்ள பள்ளிக்கூடத்தில் உட்காந்துருக்கான் ஸ்கூலில். அப்போ இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? அதை கண்டுபிடிச்சி ஆசிரியர் வெளியே தள்ளுறார். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் ஆசிரியை வந்து குத்தி கொலை செய்த ஒரு சம்பவங்கள் கூட பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. அதே நேரத்தில் ஆசிரியை பாலியல் வன்கொடுமை, ஆசிரியர் பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரிலாம் வந்து மாணவிகள் செய்தல், இந்த மாதிரி பல விதமான தவறான சம்பவங்கள். அதே நேரத்தில் வந்து ஸ்கூல் பொருள்களை சேதப்படுத்துவது, இது நிறையா அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு பொண்ணு பையில் செக் பண்ணும்போதில் காண்டம் இருந்ததாக அங்கிருந்த ஒரு அவசரமாக அந்த செக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த குழு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவம். ஏன் மாணவிகளே போதை அறிந்து விட்டு வீடியோ வாட்ஸ்அப்பில் போட்ட சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம். வேலூர், மற்றபடி அங்கே பாகாயம் அந்த இடத்துல எல்லாம் நடந்த சம்பவம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆசிரியர்கள்கிட்ட வந்து நம்ம குழந்தைகளை ஒப்படைக்கிறோம், ஆனால் சும்மா ஒப்படைக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அவர்களை சுதந்திரமாக நம்ம ஒப்படைக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன், ஒரு சோன்ஸ் அடிச்சிட்டோம்னா உடனே போடுறது, உடனே அவர்களை போய் மிரட்டுவது, உருட்டுவது, மற்றபடி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பது, அப்புறம் மனித உரிமை ஆணையத்திடம் முறையிடுவது, அப்புறம் குழந்தைகள் ஆணையத்தில் முறையிடுவது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா, நீ உன் பிள்ளைய வந்து நீ ஸ்கூலில் விட்டுட்டு போயிரு. என்னமோ நாங்கள் ஆவணா ஐயனா 1 2 3 சொல்லி கொடுப்போம். அதோட சரி, ஏபிசிடி சொல்லி கொடுப்போம். மண்டையில் ஏறுனா என்ன, ஏறாட்டி என்ன, எங்களுக்கு அதெல்லாம் தேவையே. எங்களுக்கு தேவை மாசமான சம்பளம் அப்படின்னு தான் போவாங்க. நம்ம பெற்றோர்களாக நம்ம மேலே நிறைய தவறுகள் இருக்கு. அவர்கள் வந்து எந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்கிறார்கள், அந்த அளவுக்கு தான் வந்து நம்முடைய பசங்களும் வந்து கல்வியை ஒழுங்காக கற்றுக் கொள்ள முடியும். அதை விட்டு போட்டு அவளை கையில் வந்து விலங்கை மாட்டுவது, சட்டப்படி தண்டிப்பது, மற்றபடி அவர்கள் மேலேயே வந்து புறம் சொல்லுவது, அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி ஒரு பாருங்களா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியிலோட ஒரு சம்பவம், தமிழ்நாட்டை கலக்கிய ஒரு சம்பவம். இந்த அவங்க இந்த தம்பதிகளுக்கு வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து ஏதோ இவர்களாக வந்து ஹோம்ஒர்க்கை எழுதி கொடுத்துருக்குறாங்க. அது தவறு தானே? பெற்றோர்கள் ஹோம்ஒர்க் எழுதக்கூடாது. எழுத சொல்லி சைடில் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத சொல்லி பெற்றோர்கள் சொல்லணும் குழந்தைகள். அதை விட்டுப்படி இவங்களே எழுதி கொடுத்தா ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்வாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எப்பா, நீ எழுதலை, அவங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா, இது தண்டனை கொடுத்துருக்குறாரு. உடனே என்ன பண்ணிட்டார், அவங்க அப்பா ஆத்திரப்பட்டு கொண்டு அந்த அதுவும் அந்த ஊரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டயபுரத்து பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆமாம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆசிரியை, அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து முறையிட்டு, மற்றபடி குறிப்பிட்ட ஆசிரியரை அடின்னு அடித்து உதச்சி சின்ன பின்னமாக்கி, என்னமோ அந்த கதாநாயகனுக்கும் வில்லனுக்கு நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சண்டை காட்சி, அந்த வைரல் வீடியோலாம் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு.
அந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் வந்து எவ்வாறு வந்து நற்பயனை அடைவார்கள் அப்படிங்கிறத பல பெற்றோர் இன்னைக்கு சிந்திக்கிறதே இல்லை. அதெல்லாம் பார்த்து தான் என்ன பண்ணியிருக்காரு, திருச்சியில் வந்து புத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து மாநகராட்சி பள்ளிக்கு வந்து தன்னுடைய குழந்தையை வந்து கூட்டிகிட்டு போகிறார். யார் அப்படின்னா சேது கார்த்திக் அப்படிங்கிறவர் தன்னுடைய மகள் குந்தவை நாச்சியார் அப்படிங்கிற பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறார். முந்தானால் இல்லை, ஸ்கூல்லாம் திறந்தாச்சு, 10ஆம் தேதி திறந்தாச்சு, எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க. அந்த வகையில் வந்து மாநகராட்சி பள்ளியில் தன்னுடைய குழந்தை குந்தவை நாச்சியாரை சேர்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவர் கையில் ஒரு பெரம்பையும் ஒரு கடிதத்தையும் கொண்டு போகிறார். அதான் ரொம்ப வித்தியாசமான ஒரு சம்பவம். இது ஆச்சரியமான சம்பவமா, இல்லை அதிசயமான சம்பவமா, இல்லை வித்தியாசமான ஒரு சம்பவமா? உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கையில் வந்து ஒரு பெரம்பு ப்ளஸ் வந்து கடித லெட்டர் கொண்டு போகிறார். லெட்டர் கொண்டு போயிட்டு அந்த ஏரியாவில் அந்த புத்தூர் மாநகராட்சி பள்ளி இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், அது வந்து யூகேஜி, அந்த பொண்ணை வந்து சேர்க்கிறார். பேர் வந்து குந்தவை நாச்சியார் தமிழில் வச்சுருக்காரு, ஆனால் சேர்க்கறது வந்து யூகேஜி. இப்போ தான் ஆங்கில வழி கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்துருச்சு இல்லைங்களா? அதனால் வந்து யூகேஜியில் சேர்க்கறதை கொண்டு போய் ஆசிரியர்கிட்ட கூட தன்னுடைய மகளை ஒப்படைச்சிட்டு கையில் அந்த ஆசிரியை அவங்கள்ட்ட கையில் ஒரு பெரம்பையும் ஒரு லெட்டரையும் கொடுக்குறார். எதுக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆமாம், நேற்று நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். இல்லைங்க, என் பொண்ணை வந்து நான் வந்து ஒப்படைக்கிறேன் சொல்கிறார். என் பொண்ணை வந்து யூகேஜியில் சேர்க்க போகிறேன், அதுக்கு நீங்கள் தான் நல்லபடியாக பொறுப்பாக இருக்கணும். மற்றபடி வந்து நாளைய சமுதாயத்தை என் மகள் வந்து ரொம்ப விழிப்புணர்வாக நல்லபடியாக சந்தோஷமாக வரணும், பெரிய ஆளாக வரணும். அதுக்கு உங்களுடைய முயற்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. இன்றைக்கி தான் பலவிதமான தவறான சம்பவங்கள் நடக்கிற மாதிரி வந்து ஆசிரியர் மேலும் வந்து இன்றைக்கி இட்டு கட்டி கிராமம் மற்றபடி ஊர் சம்மந்தப்பட்ட கிராமங்கள்லாம் பார்த்து ஏகப்பட்ட பேர் எல்லாமே உங்கள் மேலே குற்றம் சுமத்திட்டு இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. கட்டாயம் நாங்களாம் அப்படிலாம் வளர கிடையாது. அதனால் இந்தாங்க கையில் இந்த பிரம்பை வச்சுக்குங்க அப்படின்னு கொடுத்துட்டு, என் மகள் என்ன எப்படிப்பட்ட தவறுகள் செய்தாலும் சரி அவளை அடிப்பதற்கும் அதோடு அவள் சரியாக நடந்தால் அரவணைப்பதற்கும் ஏன்னா நீங்கள் எனக்கு உங்களுக்கு நான் உரிமை தர்றேன். அதே நேரத்தில் தவறாக செய்தால் அவளை தண்டிப்பதற்கும் நான் உங்களுக்கு உரிமை தெரியும்னு சொல்லிவிட்டு அந்த பிரம்பை கையில் கொடுத்துட்டு ஒப்புதல் லெட்டரோடு வந்திருக்கிறாருன்னா அவர் பேர் வந்து பெற்றோர் பேர் வந்து சேது கார்த்திக் அப்படின்னு உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த மாதிரி பல பெற்றோர் இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைய இளைய சமுதாயம் வந்து நல்வழிப்படும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஆமாம், அதன் மூலமாக வந்து ஆசிரியர்களும் எத்தனையோ பேர் மாணவர்களாலும் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற சம்பவம் இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டு தான் இருக்குது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வருங்கால இளைய சமுதாயம் எவ்வாறு வந்து நல்வழிப்படும்? நம்மளே வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலாக போகக்கூடிய சமயத்தில் ஒரு தவறு இருந்தால் ஆசிரியர் மேலேயும் ஒரு தவறு இருந்தால் உண்மையில நம்ம இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. இவங்க மேலே ஏகப்பட்ட தவறுகளை வச்சுக்கிட்டு ஆசிரியர் மேலும் குற்றம் சுமத்தக்கூடிய சமயத்தில் அந்த மாணவன் என்ன பார்ப்பான்? பரவாயில்ல, அப்பா அம்மாவே வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இனிமேல் வந்து நம்ம எப்படிப்பட்ட குற்றங்கள் வேணால் செய்யலாம், அவனுக்கு ஒரு துணி வந்துடுதா இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் எப்படி நல்வழிப்படுவான்? அதன் அடிப்படையில் தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கார், சேது கார்த்திக், திருச்சியில் இருக்கக்கூடிய புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சேது கார்த்திக் ரொம்ப அற்புதமாக கையில் ஒரு பெரம்பையும் லெட்டரையும் கொடுத்து ஒப்புதலோட, என் பொண்ணு வந்து தவறு செய்தால் தண்டியுங்கள், அடியுங்கள், திருத்துங்கள், அதே நேரத்தில் சரியாக செய்தால் அரவணையுங்கள். ஆமாம், அதை மீறி மிகப்பெரிய தவறு செய்தாங்க, அவளை அடிப்பதற்கு நான் உரிமை தெரிகிறேன்னு சொல்லி போட்டு கையில் பெரம்பையும் ஒப்புதல் லெட்டரை கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே இந்த மாதிரி பெற்றோர் இருக்கக்கூடிய சமயத்தில் வரும் இளைய தலைமுறை நன்றாக இருக்கும். ஆமாம், அதுதான் நமக்கு தேவை. போதையில்லாத ஒரு தலைமுறை நமக்கு வேண்டும். ஆமாம், ஒழுக்கமான ஒரு தலைமுறை நமக்கு வேண்டும். நன்றாக படித்து அறிவோடு திறமையோடு செயல்படக்கூடிய அற்புதமான தலைமுறை, அது மாணவனாகட்டும் மாணவியாகட்டும் எல்லோரும் நமக்கு வேணும் என்பதுதான் வந்து நம்முடைய ஆசை. ஆனால் இப்படிப்பட்ட சில பெற்றோர்கள் இருந்தால்தான் அது கட்டாயமாக சாத்தியமாகும். சேது கார்த்திக் போன்ற பெற்றோர் இருந்தால் தான். ஆமாம், இன்னும் பல பெற்றோர்கள் திருந்தாமலே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம், என்னுடைய பசங்களை நீ அடிச்சிட்டீங்க அப்படின்னு வீடு தேடி போய் அடிக்கக்கூடிய பல சம்பவங்களும் நடந்திருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பள்ளிக்கூட பிரச்சனையை பள்ளிக்கூடத்தோடு வச்சுக்கணும், அதில் வீட்டுக்கு போய் அடிக்கிறது அதெல்லாம் நடந்திருக்கு பல சம்பவம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, என்னடா அது நம்ம நல்லபடிக்காக சொன்னோம், அவங்க இப்படி திருப்பிக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துக்கு வரக்கூடிய சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் பார்க்க மாட்டாங்க. எவனோ எக்கேட கிட்டா போகிறான், நமக்கு தேவை மாதமான சம்பளம் போயிட்டாங்கன்னா
நம்முடைய பசங்கள்லாம் எப்படி நல்வழிப்படுவாங்க? அதனால் வந்து சேது கார்த்திக்கினுடைய ஒரு முயற்சி வந்து அற்புதமானது. இது வந்து உலகத்துக்கே, குறிப்பாக இந்த நேரத்தில் வந்து தமிழகத்துக்கே வந்து அற்புதமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். உண்மையிலே வந்து இது பாராட்டக்கூடிய சூழல். எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக சேது கார்த்திக்கு நாங்கள் பாராட்டி கொண்டோம். இதை போல பல பெற்றோர்கள் வாங்க. ஆமாம், தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைங்க, நல்வழிப்படுத்துங்க, ஒழுக்கத்துக்கு கொண்டு வாங்க. எல்லோரும் சிறக்க வேண்டும். அப்போ தான் வந்து தலைமுறை ஒன்றுபடும். ஆமாம், தலைமுறை நன்றாக இருக்கும். பெற்றோர் மட்டும் இருந்தால் பத்தாது, ஆசிரியர் மட்டும் சொல்லி கொடுத்தோன்னா ஒன்றும் ஆயிராது. அதற்கு மாணவ மாணவிகள் ஒத்துழைக்க வேண்டும். ஆக பெற்றோர், பேரண்ட்ஸ் என்ற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மற்றபடி மாணவர்கள் 3 பேரும் ஒன்றாக இருக்கிற, சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய, புரிந்து செய்யக்கூடிய ஒரு சமயத்தில் கட்டாயமாக இந்த சமுதாயம் நல்வழிப்படும், விழிப்புணர்வோடு இருக்கும். வரும் காலங்களில் கல்வி விழிப்புணர்ச்சி அதிகமாக ஏற்படும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. உண்மையிலே அடுத்த வேளையில் சந்திப்போம். நன்றி.